வணக்கம். சரி, நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். வெறும் வியாபாரம் பண்றதுக்காக வந்த ஒரு சாதாரண கம்பெனி எப்படி ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது? இத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக டீகோட் பண்ண போறோம். 100 வருஷத்துல ஒரு பெரிய துணை கண்டமே எப்படி வீழ்ந்ததுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இத புரிஞ்சுக்கணும்னா ஏதோ ஆங்காங்கே நடந்த சில சாதாரண போர்கள் அப்படின்னு இத பாக்கறத நம்ம முதல்ல நிறுத்தணும். உண்மையிலேயே இது ரொம்ப துல்லியமா திட்டமிடப்பட்ட படிப்படியான ஒரு மாஸ்டர் பிளே புக். இந்த 100 வருட வியூகத்தை நம்ம 5 முக்கிய கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம். வங்காளத்தின் வீழ்ச்சி, ரிங் ஃபென்ஸ் வியூகம், துணைப்படை திட்டம், வாரிசு இழப்பு கொள்கை, அப்புறம் இறுதியா 1857க்கான பாதை. முதல் கட்டம் வங்காளத்தின் வீழ்ச்சி. இதோட சப்டைட்டில் போரல்ல துரோகம். பிளாசி போரோட இந்த நம்பர்ஸ கொஞ்சம் பாருங்களேன். நவாப் தரப்புல 500 பேர் இறந்திருக்காங்க. ஆனா பிரிட்டிஷ் தரப்புல வெறும் 30 பேர் தான். இது எப்படி சாத்தியம்? ஏன்னா வரலாற்று அறிஞர்கள் இத ஒரு போராவே ஏத்துக்கல. நவாபோட தளபதி மிர்ஜாஃபருக்கு ஆசவார்த்தை காட்டி விலைக்கு வாங்கி பண்ணப்பட்ட ஒரு அப்பட்டமான துரோகம் இது. வங்காள எழுத்தாளர் நவீன் சந்திர சென் இத ஒரு முடிவற்ற இரண்டை இரவு அப்படின்னு சொல்றாரு. அது 100க்கு 100 உண்மைங்க. ஏன்னா இங்கிருந்து தான் இந்தியாவோட செல்வத்தை மொத்தமா உறிஞ்சுற அந்த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆரம்பமாச்சு. 1764 பக்சர் போருக்கு பிறகு பிரிட்டிஷார் ஒரு கிரிமினல் ஐடியாவை உள்ள கொண்டு வந்தாங்க. அதுதான் டுவல் கவர்மெண்ட், அதாவது இரட்டை ஆட்சி. சிம்பிளா சொல்லணும்னா வரி வசூல் பண்ற அதிகாரமும் பணமும் பிரிட்டிஷ் கிட்ட இருக்கும். ஆனா நாட்டை நிர்வாகம் பண்ற பொறுப்பும் தலைவலியும் நவாப் கிட்ட இருக்கும். எப்படிப்பட்ட மாஸ்டர் ஸ்ட்ரோக் பாத்தீங்களா? சரி, இப்போ 2ஆம் கட்டத்துக்கு போலாம். ரிங் ஃபென்ஸ் வியூகம், அதாவது பாதுகாப்பு வளையம் அமைத்தல். வாரன் ஹேஸ்டிங்ஸ் பீரியட்ல பிரிட்டிஷ்காரங்க தேவையில்லாம டைரக்ட் ஃபைட் பண்ண விரும்பல. அதனால அவங்க ஒரு புத்திசாலித்தனமான கேடயத்தை உருவாக்குனாங்க. தங்களோட நிலத்தை பாதுகாக்கிறதுக்காக பக்கத்து நாட்டை பாதுகாக்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து நட்பு நாடுகளை ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த காலத்து அரசியல் சதுரங்கத்தை கவனிச்சா உங்களுக்கு தெளிவா புரியும். ஒருவேளை மராத்தியர்களோ மைசூர் படையோ பிரிட்டிஷை தாக்க நினைச்சா அவங்க முதல்ல அவாத் அல்லது நிசாம் மாதிரியான பிரிட்டிஷோட பஃபர் நாடுகள், பஃபர் ஸ்டேட்ஸ் மேலதான் மோதணும். எல்லா அடியும் சேதாரமும் இந்த பஃபர் நாடுகள் மேலதான் விழும். இது 2 எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் கூட கம்பேர் பண்ணி பாருங்களேன். மராத்தியர்கள் தங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டோ ஃபோக்கஸ் மிஸ் பண்ணிட்டு இருந்தப்ப பிரிட்டிஷார் வங்காளத்துல கிடைச்ச காசை கரெக்டா அவங்க படைகள் மேல ரீஇன்வெஸ்ட் பண்ணி அடுத்த மூவ் என்னன்னு பக்காவா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டிசிப்ளின் தான் அவங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி தந்தது. 3ஆம் கட்டம் துணைப்படை திட்டம். சுருக்கமா சொல்லணும்னா காகிதச் சங்கிலிகள். வெல்லஸ்லி பிரபுவோட இந்த காலகட்டத்துல வியூகம் இன்னும் பயங்கரமா மாறுச்சு. நிலத்தை கேடயமா யூஸ் பண்ணவங்க இப்போ டைரக்டா பேப்பர்ல இறங்கிட்டாங்க. மன்னர்களை மிரட்டி அவங்களோட ராணுவத்தை கலைக்க வச்சு அதுக்கு பதிலா பிரிட்டிஷ் படைகளை அவங்க நாட்டுல வச்சுக்க சொல்லி அதுக்கான செலவையும் அந்த மன்னர்களையே கட்ட வச்சாங்க. இது எவ்வளவு பெரிய மோசடி! இந்த ட்ராப் எப்படி வேலை செஞ்சதுன்னு படிப்படியா பாருங்க. முதல்ல ராணுவத்தை கலைக்கணும், அப்புறம் பிரிட்டிஷ் படைய உள்ள வைக்கணும். அதுக்கு எக்கச்சக்கமா மெயின்டெனன்ஸ் கட்டணம் வசூலிப்பாங்க. கடைசியா மன்னரால காசு கட்ட முடியலேனா அந்த நிலத்தை அப்படியே பறிச்சுப்பாங்க. ஹைதராபாத் நிசாம்ல ஆரம்பிச்சு சண்டை போட்டுட்டு இருந்த மராத்தியர்கள் வரைக்கும் வரிசையா இந்த வலையில விழுந்தாங்க. ஆனா எல்லாரும் இப்படி பேப்பருக்கு பயந்து சரணடையலங்க. மைசூர் சிங்கம் திப்பு சுல்தான் இந்த அக்ரிமெண்ட்டை முகத்துக்கு நேரா மறுத்தாரு. 1799 ஸ்ரீரங்கப்பட்டினம் போர்ல தன்னோட கடைசி மூச்சிருக்கிற வரைக்கும் அவர் பிரிட்டிஷை எதிர்த்து போராடினார். அடுத்து 4ஆம் கட்டம் வாரிசு இழப்பு கொள்கை. தி ஃபைனல் ஸ்வீப். டல்ஹௌசி பிரபு கொண்டு வந்த இந்த சட்டம் ரொம்பவே கொடூரமானது. எந்த ஒரு சமஸ்தானத்துக்கும் இயற்கையான ஆண் வாரிசு இல்லையோ அந்த நாடு ஆட்டோமேட்டிக்கா பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு போயிடும். காலம் காலமா மன்னர்களுக்கு இருந்த தத்தெடுக்கும் உரிமைய ஒரே ஒரு சட்டத்தால மொத்தமா முடிச்சு வச்சாங்க. மீதி இருந்த நாடுகளை கைப்பற்ற பிரிட்டிஷார் என்னென்னவோ காரணங்களை தேடி பிடிச்சாங்க. சதாரா, ஜான்சியில வாரிசு இல்லைன்னு சொன்னாங்க. நானா சாஹிப்க்கு வந்த பென்ஷனை நிறுத்தினாங்க. ரொம்ப கொடுமை என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்த அவாத் நாட்டை நீங்க சரியா ஆட்சி செய்யலன்னு ஒரு பொய் காரணத்தை சொல்லி கூலா ஆக்கிரமிச்சிட்டாங்க. இந்த 100 வருட டைம்லைனை பாருங்க. 1757ல ஒரு சாதாரண துரோகத்துல ஆரம்பிச்ச விஷயம் இரட்டை ஆட்சி, அப்புறம் துணைப்படை திட்டம்னு படிப்படியா வளர்ந்து கடைசியா ஒரு முழு துணை கண்டத்தையே சட்டபூர்வமா நிர்வாகம் பண்ற அளவுக்கு எப்படி துல்லியமா கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. இறுதியாக 5ஆம் கட்டம் 1857க்கான பாதை. ஒரு பிரஷர் குக்கர் நிலைமை.
இந்த வியூகங்களோட ஃபைனல் ரிசல்ட் என்ன நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். 1856க்குள்ள இந்தியாவில கிட்டத்தட்ட 66%, அதாவது 2/3 நிலம் நேரடியாகவே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு கீழே வந்துருச்சு. உண்மையிலே இது ஒரு பிரம்மாண்டமான மாற்றம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய துணை கண்டத்தோட பெரும் பழுதிய துரோகத்தாலையும் தந்திரமான ஒப்பந்தங்களாலையும் பிடுங்குனா, ஒரு கட்டத்துல மக்கள் பொறுமை இழந்து திருப்பி தாக்கும்போது என்ன ஆகும்? 100 வருஷமா அவங்க கட்டியிருந்த இந்த காகித சங்கிலிகள் உடையும் போது உருவான அந்த மாபெரும் வெடிப்பு தான் 1857ஆம் ஆண்டின் பெருங்கலகம். சாம்ராஜ்யங்கள் ஆயுதங்களால் மட்டும் வீழ்த்தப்படுவதில்லை, இப்படிப்பட்ட துல்லியமான வியூகங்களாலும் தான் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் இருக்க முடியுமா?